நயன்தாரா, தனுஷை பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் எனக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் பேசவே இல்ல. அதுக்கான காரணம் நயன்தாரா ரீசெண்டா போட்ட ஒரு லெட்டர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார் கல்யாணத்தில் அட்டெண்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா, தனுஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கோம் இட்லி கடை படத்தோட ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கர். அவர் கல்யாணம். அவர் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள நிறைய பேர் வந்து இந்த கல்யாணத்துக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுஷ், நயன்தாரா, சிவகார்த்திகேயன், அனிருத் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கல்யாணத்தில் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம நயன்தாரா, தனுஷும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டும் பேசாமல் இருந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நயன்தாரா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என்ஓசி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து டேரக்டாக அட்டாக் பண்ண அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தனுஷ் இப்போ வரைக்குமே ரிப்ளை கொடுக்கல. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. நயன்தாரா என்னதான் வன்மையாக தாக்கி கடிதம் எழுதியிருந்தாலும் நம்ம தனுஷ் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்காம அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நயன்தாருக்கு வந்து ஒரு பெரிய அடினே சொல்லணும். 2 பேருக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் போதும் கல்யாணத்தில் அட்டன் பண்ணியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தனுஷோட ப்ரொடியூசராக வந்து நம்ம ஆகாஷ் பாஸ்கர் இருக்காரு. நயன்தாரோட நெக்ஸ்ட் படத்துக்கு இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போதும் அப்டேட் கிடைச்சிருக்கு. முக்கியமான விஷயம் SK25 படத்தோட ப்ரொடியூசரும் இவர் தான். அதனாலே பார்த்தீங்கன்னா தனுஷ், நயன்தாரா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியதாக போச்சு. இப்போத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான பிரச்சனை வந்து முடியாதுன்ற மாதிரி பார்க்கும் போதே தெரியுது. பார்த்துட்டு நீங்கள் இவங்க 2 பேர் யார் கரெக்டுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்டேட்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.